ஹாய் அரமீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ இவங்கிக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஒன் டைம் இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா, முந்தா நேற்று நிறையா தற்கூரிஸ்லாம் வந்து நம்ம சேனலில் தப்பாக பேசிச்சுல, அந்த தற்கூரிஸ்க்கு தான். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ நான் சொன்னதுக்காக பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, ஹெட்செட் மஸ்டடா, இது ஒரு ஹார்ட் ஸ்டாண்ட். தென் என்ஜாய் பண்ணுங்க. இன்ட்ரோலாம் எதுவுமே இல்லை, நம்ம அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் டோலியா கூட அப்படியே காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. அப்படியே ஒரு மாதிரி கெத்தா. இப்போ டோலியா அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்களும் டோலியாவை பார்த்துட்டு, ஏய் எங்கடி இவனுங்க எப்பயுமே இங்கே தானே உட்காந்துட்ருப்பானுங்க, எங்கே போனானுங்க? அதாண்டி எனக்கும் தெரில. இவனுங்க எனக்கு தெரியும்டி, இவளுங்க நம்ம கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு ஓடி போயிட்டாளுங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற. இந்த தயாங்கப்பாயில் காலையிலேருந்து காணோண்டி, நானும் அடிச்சுட்டே இருக்கேன், அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கீங்க. இப்போது ஒரு 3 முருவம் அப்படியே உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்துலேருந்து தலையை மட்டும் விட்டு எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜிமினா, டேய் எங்கடா அவளுங்கள? அங்கே போகிறாளுங்க பாரு, இவளுங்க கண்ணில் மட்டும் மாட்டினோம் நம்ம செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தாயம் ஜெமின்கிட்டையும் கார்த்திகா கிட்டேயும் சொல்கிறான். இவங்க 2 பேரும் அப்படியே திருன்னு ஒழிச்சிட்டு இருக்காங்க. ஏய் இவளுங்க தாண்டி எப்படி நம்ம காலேஜுக்குள்ளே போகிறது, என்ன பண்ணுறது? எனக்கு தெரிஞ்சு இவளுங்க அந்த கேண்டீன் சைடு தான் போவாளுங்க, நம்ம அப்படியே ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாயம் ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறான். ஐயோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் வேறு, அந்த ஹிட்லர் பீரியட். பேசாமல் நம்ம ஓடிடலாம், யார் திட்டு வாங்குறது? இவளால் நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் கூட இல்லை, அவன் அதை கூட போட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறான். தாயம் போயிடலான்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேரும் அடித்து பிடிச்சி ஓடிட்டு கிளாஸில் போய் உட்காந்துடுறானுங்க. அங்கே 2 பேரையும் கூப்பிடவே இல்லை. நீங்கள் 2 பேரும் காலேஜ் ஃபுல்லாக சுற்றி தேடுறீங்க தாயாங், ஜிமன் அண்டு கார்த்திகாவை. இவனுங்கெல்லாம் உங்களுக்கு காலேஜில் வந்த ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்கள் 5 பேரும் சேர்ந்தீங்கன்னா காலேஜே 2 ஆயிரும். நீங்கள் 5 பேரும் திட்டு வாங்காத ஸ்டாஃப்ஸே கிடையாது. காலேஜுக்கே உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு நீங்கள் 5 பேரும் செம்மையாக லூட்டி அடிப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் படிக்கவும் செய்வீங்க. அந்த மாதிரியான ஒரு கேங் தான். இப்போது காலேஜ் பெல் அடிக்கிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ டோலியா டைம் பார்த்துட்டு, மச்சி 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 மச்சி, ஏய் இப்போ எதுக்கு கத்துற, காது வலிக்குது. டே இன்னும் 10 நிமிஷம் தாண்டி இருக்கு. ஏன்னா 10 நிமிஷமா? ஐயோ நம்ம கிளாஸ் 3வது மாடியிலலாம் இருக்கு, போகிறதுக்கே 10 நிமிஷம் ஆயிரும்டி. சரி ஃபஸ்ட் பீரியட் 6 பீரியடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஹிட்லர் பீரியட் என்ன அவனா? 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டோலியாவும் அறக்க பறக்க ஓடுறீங்க. பிகாஸ் உங்கள் கிளாஸ் 3rd ஃப்ளோரில் கடைசி. ஸோ நீங்கள் அப்படியே டைம் பார்த்துட்டு ஓடிட்டு இருக்கீங்க. இப்போது கரெக்டாக நீங்கள் 3வது மாடி ஏறி 2 பேரும் மூச்சு வாங்குறீங்க. பெல் அடிச்சிருச்சு. ஐயோ மச்சி 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 பெல் அடிச்சிருச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோலியா கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே ஓடுறீங்க. ஐயோ என்னை விட்ரி, ஐயோ எல்லா பாட்டும் போச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி வர்றதுக்குள்ள இப்போது ஒரு சார் அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகிட்டாரு. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பிட்டு டோலியோட மண்டிலே முட்டிடுறீங்க. அம்மா அப்பா, ஐயோ கபூதி பார்த்து வர மாட்டேன். டி நம்ம போகிறதுக்குள்ளே ஏற்றல் போயிட்டாண்டி. என்ன போயிட்டாரா? நம்ம இன்னைக்கு சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் அப்படியே கிளாஸுக்கு ஓரமாக நின்றுட்டு ஃபஸ்ட்டு நீ போ நான் போ அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அப்போ உள்ள 3 ஜீவன்கள் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் வரதை ஜன்னல் வழியாக பார்த்துருப்பாளுங்க. நே மச்சா 2 பேரும் இப்போ தானே வராளுங்க, மாட்டினாலுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா, தயாங் அண்ட் ஜிமின் 3 பேரும் செம்மையாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே நீங்கள் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டீங்க. நீ போடி, நான் போலடி இருக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் செம்மையாக சண்டை போட்டுட்ருக்குறது கிளாஸ்குள்ள வரைக்கும் கேட்குது. அப்போது அந்த உள்ள ஒரு பர்சன் போயிருப்பாங்கல்ல, டீச்சர் ப்ரொஃபஸர்,
அவர் அப்படியே வெளியே வந்துட்டு கை கட்டி அவங்க 2 பேரையும் அப்படியே செவுத்துல சாஞ்ச மாதிரி நின்று பார்த்துட்டே இருக்காரு. எவ்வளோ நேரம் தான் சண்டை போடுவீங்களோ போடுங்கடி அப்படின்ற மாதிரி. அந்த பர்சன் இதுக்கு மேலே விட்டா இவனுங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ மிஸ் டோலியா அண்ட் வயன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்ன ஃபிஷ் மார்க்கெட்டா இல்லை வேற எதுமா? கிளாஸ் முன்னாடி நின்று கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் அப்படியே கத்துறாரு. நீங்கள் 2 பேரும் அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்க்குறீங்க. அந்த பர்சன் அவ்வளோ க்யூட்டாக லாங் ஹேர், ஸ்பெக்ஸ் போட்டிருக்காரு, ஒயிட் கலர் ஷர்ட், அப்படியே அதை ஸ்லீவில் மடித்து விட்டுருக்காரு. அவ்வளோ ஒரு மாதிரி கெத்தாக நின்று ஒரு மாதிரி கோல்டு ஃபேஸோட பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் 2 பேரும் அப்படியே வாய மூடிட்டு அவரவே மறந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. டோலியா, ஐயோ என் க்ரஷ் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்ல, என்னது க்ரஷ்ஷா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி அவளை மறைக்கிறீங்க. ஹலோ மிஸ் வயன், அவங்கள தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யூங்கி தான் அவங்கள கூப்பிடுறாரு. நீங்கள் சொல்லுங்கள் சார். என்னது இது, கிளாஸுக்கு வர டைம் ஆகுது? அது இல்லை சார், லேட் ஆகிடுச்சு அதனால தான். ஓ, எவ்வளோ நாளைக்கு இதே பதில சொல்ல போகிறீங்க? கொஞ்சம் மோச்ச அறிவு இருக்கு அவங்க 2 பேத்துக்கும். எப்போ பாரு லேட்டு. உங்கள் கூட தானே 3 பேர் சுற்றுறாங்க, அவனுங்க சீக்கிரமாக வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்துறான். நீங்கள் 2 பேரும் அப்படியே முழிச்சு பார்த்துட்டு, ஏன்னா வந்துட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. ஹலோ இங்கே பாருங்க. சார் சாரி சார், இனிமேல் இது நடக்காது. எத்தனை தடவை உங்கள் 2 பேருக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்துறான். அப்போ பின்னாடி டோலியோ, துரோகிங்க பச்சை துரோகிங்க இருக்கு அவனுங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கா. ஹலோ மிஸ் டோலியா மேடம், அவங்களுக்கும் சேர்த்து பனிஷ்மெண்ட். இன்னைக்கு எடுக்க போகிறத 100 டைம் இம்போஷன் எழுதிட்டு வரீங்க. வந்தாதான் நாளைக்கு அவங்கள உள்ள விடுவேன். இப்போ உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்துறான். சரி சார், 100 டைம்ஸா? 200 டைம்ஸ். 200ஆ? இல்லை சார் இல்லை சார், 100 டைம்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு டோலியா, வைத்தியக்காரன் உன்னெல்லாம் க்ரஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டோலியா திட்டிக்கிட்டே அப்படியே உள்ளே போகிறா. நீங்கள் அப்படியே இவங்கியை பார்த்து ஒரு 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 பார்வை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. இப்போ இவங்கியும் ஓகே கிளாஸ், ஓகே இந்த தேரியை நீங்கள் நடக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ நீங்களும் டோலியாவும் லாஸ்ட் டெஸ்க்கு முன்னாடி டெஸ்கில் போய் உட்காந்துட்டு திரும்பி பார்த்து 3 பேரையும் முறைக்கிறீங்க. அவனுங்க சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க. புச்ச துரோக்கிகளா இருக்கட்டும் அவங்க 2 பேத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பிட்டீங்க. டோலியா 100 டைம் சாரி, கைவாலி குண்டி. மச்சி, ஏன் மச்சி இவன் இன்னைக்கு இவ்வளோ அழகாக இருக்கான்? என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி மறைக்கிறீங்க. இப்போ யூங்கி அப்படியே அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு சாக் பீஸை தூக்கி வீசுகிறான். நீங்கள் என்னது இது, சாக் பீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் திரும்புறீங்க. இவங்க அப்படியே முறைச்சிக்கிட்டே உங்களை பார்த்துட்ருக்கான். சார் என்னாச்சு? சாக் பீஸ் 2 பேர் வந்தது லேட்டு, அண்ணா குசு குசு குசுன்னு பிசிட்டே இருக்கீங்க. இல்லை சார், என்ன புக்கு? ஓ என்ன புக்கு? வாவ் சூப்பர் வயன். நான் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறேன்னா அது தெரியுமா? என்ன சப்ஜெக்ட் ரீ? ஃபிசிக்ஸ் 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 சார். நைஸ் நைஸ் வயன் நைஸ், கெட் அவுட் ஐசே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கத்துறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி டோலியாவை பார்க்குறீங்க. பாய் மச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்காந்துருக்கா. ஹலோ ஒன்னியும் சேர்த்து தான், 2 பேரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே வா மச்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் வெளியே போய் நிற்கிறீங்க. இங்கேயும் காத்தோட்டமாக நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் வெளியே நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இவங்க கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் வெளியே உங்களை பார்த்துட்டு மட்டும் தான் கிளாஸ் எடுக்கிறான். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் வாட்டுக்கு உட்காந்துட்டு இப்போது டோலியா கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவங்கக்கா உங்களை பார்க்க செம்ம காண்டாகுது. ஸோ நீங்களாம் அதை எதுவுமே கண்டுக்கல. நீ என்ன வேணா பண்ணிக்கூடா, நான் இப்படி தான்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் குசு குசு குசுன்னு டோலியா கூட பேசிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் வாயை மூடவே மாட்டேங்கிறீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது.
இப்போ ஒரு 1 hour கழிச்சு கிளாஸ் முடியுது. ஸோ யூங்கி அப்படியே ஓகே காய்ஸ், நான் கொடுத்த டெஸ்ட்டை நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுங்க, நாளைக்கு பார்க்கலாம், ஓகே பாய் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது யூங்கி அப்படியே தாங்க பார்த்து ஒரு முறை முடிச்சுட்டு போகிறான். அப்போ ஜிமினா டே மச்சான் எதுக்குடா அவங்க ஒன்றை பார்த்து முடிச்சுட்டு போகிறான்? எனக்கு என்னடா தெரியும், இந்த பையனை இவளால் நான் திட்டு வாங்குறேன் இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க அப்படியே வெளியே வரோம். அப்போ யூங்கி அவங்கள பார்த்து ஒரு முறை முறைச்சிட்டு டோலியாவை பார்த்துட்டு ஒரு கேவலமாக லுக் கொடுத்துட்டு போகிறான். என்ன இவன் என்னை பார்த்து இவ்வளோ கேவலமாக லுக்கு கொடுத்துட்டோம், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு டோலியா பார்த்துட்டு இருக்கா. உங்களுக்கா லைட்டாக பயம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் அப்படியே போகிற யூங்கியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ தாயாங் ஜிமின் அண்ட் கார்த்திகா 3 பேரும் வெளியே வந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்து நீங்கள் அப்படியே திரும்பி 3 பேரையும் முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 2 பீரியட் ஃப்ரீ தான். ஸோ அதனால் நீங்கள் 5 பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்கள் காலேஜில் ஒரு கார்டன் ஏரியா மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு அப்படியே தரையில் உக்காந்துட்டு நீங்கள் 5 பேரும் செம்ம ஃபன்னாக பேசி சிரித்து விளாண்டுட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ தான் டோலியா டே மச்சி 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 டேய் நம்ம இப்போ ஒரு கேம் விளையாடலாமா? ஏமா சரி ஓகே விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 5 பேரும் அப்படியே ரவுண்டாக உட்காந்துட்டு இப்போ டோலியா ஒரு பாட்டில் எடுத்து இப்போ நம்ம ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாட போகிறோம். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன், யாருமே ட்ரூத் சொல்லக்கூடாது, எல்லாருமே டேர் தான் சொல்லணும். என்ன டேரா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ டோலியா தான் இப்போ அப்படியே அதை சுற்றி விட்றா. ஸோ ஃபர்ஸ்ட் தாயாங், செகண்ட் வந்துட்டு டோலியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மாறி மாறி வருது. செம்ம ஃபன்னாக இருக்குது. நீங்கள் 5 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக ஃபன்னாக விளாண்டுட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆக இப்போது உங்கள் டர்ன், உங்களுக்கும் டோலியாவுக்கும் வந்து நிற்குது. நீங்கள் அச்சோ இவ கூடயா வில்லுங்க மாலை வருவா, மச்சி நீ வேணாண்டி வேறு யார்ட்டையாவது கூட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. மாட்டினியா மவனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டோலியா அப்படியே கால் மேலே கால் போட்டு அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. போச்சு யோசிக்கிறாளே செத்த நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ ஜிமினாவும் கார்த்திகாவும் அப்படியே டோலியா போய் சுரண்டுறானுங்க. தாயும் முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். என்னடா அவங்க 2 பேத்துக்கும் ஏய் நாங்கள் சொல்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவும் கார்த்திகாவும் இப்போ டோலியா காதில் ஏதோ குசு குசுன்னு சொல்கிறாங்க. போச்சு இவனுங்க 3மே வில்லங்கமான கேஸு. தாயும் என்னை காப்பாத்தேன், சாரிடி செல்லம் நீ சிக்கிட்ட, இன்னைக்கு நீ செத்த அப்படின்னு சொல்லிட்டு தாயாங் சொல்கிறான். டேய் நான் உன் மச்சால ப்ளீஸ், நான் உன் மச்சானும் இல்லை ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தாயாங் திரும்பிட்டான். இருடா உன்னை ஜங்கு கிட்ட சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஏன்னா ஜங்குக்கா எங்க மூடு, அவன் ஒன்றும் இங்கே இல்லை. நானே ஆளை பார்க்காம ரொம்ப ஃபீலிங்ஸில் இருக்கேன் ஏன்டி அப்படின்னு சொல்லிட்டு தாயாங் சொல்கிறான். ஓகே வயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேரும் ஒரே டைமில் கூப்பிடுறாங்க. நீ தாயாங்க போச்சு வில்லுங்க என்ன தேடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன டேரு அப்படின்னு சொல்கிறீங்க. டேரு தானே செல்லம், நான் சொல்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினா இப்போது நீ என்ன பண்ணுறனா, இப்போது நம்மளை தாண்டி ஏதாவது ஒரு பையன் கிராஸ் ஆனான்னு வச்சுக்கோயேன், அவனை புட்டிச்சு இழுத்து வச்சு ஒரு கிஸ் கொடுத்தா போதும். எனது கிஸ்ஸா? டேய் யூஸ் நீங்கள் மட்டும் நான் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியான டேர் கொடுத்தேன், அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பீங்களா? ப்ரப்போசின் இல்லாடி ஏதாவது ஒரு ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, டே நானும் அதை பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஹலோ மேடம், நீங்கள் பண்ணி தான் ஆகணும், பண்ணலன்னு வைங்களேன் அப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது, நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கார்த்திகா, டோலியா அண்ட் ஜிமினா 3 பேரும் உங்களை கம்பல் பண்ணுறாங்க. தாயும் போச்சு இன்னைக்கு மாட்டினான், என்ன பண்ண காத்திருக்கானோ தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாயும் அவதான் வேணான்னு சொல்கிறாள் விடுங்க. ஐயோ தாயும்
என்ன புதுசாக நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுற? நான் அதெல்லாம் சப்போர்ட் தான் பண்ணுவேன். இது கிஸ்ஸு வேணாமே, வேறு ஏதாவது சொல்லுங்களேன். என்ன மச்சான் புதுசாக இருக்கு, அவளுக்கு சப்போர்ட்லாம் பண்ணுற? என்ன என்ன என்ன? ஏய் வேணாம். அங்கே பாரு, அங்கே ஒரு பையன் வரான் பாரு அப்படின்னு சொல்லிடு. இப்போ ஜிமினா அப்படியே அவங்கள தள்ளி விடுறான். இப்போ நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, அந்த பர்சனோட ஃபேஸ் உங்களுக்கு தெரியல. இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் லிப்ஸை ஒரு மாதிரி பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. போச்சு போச்சு, ஐயோ இது மட்டும் அவன் பார்த்தான் என்னை வச்சு செய்வானே. அப்படியே நீங்கள் திரும்பி தாயவங்க பார்க்குறீங்க. தாயம் வேணாண்டி ஓடிறீங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு இருக்கான். நீ இப்போ பண்ணல அப்புறம் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி 3 பேர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பர்சனை வர பக்கத்தில் வந்துட்டாங்களா. நீங்கள் கண்ணை க்ளோஸ் பண்ணி அந்த பர்சனை அப்படியே பிடிச்சி இழுத்து இப்போ அப்படியே அந்த லிப்ஸை கிஸ் பண்ணுறீங்க. உங்கள் பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே ஷாக்கிங்கோட ஒயின் அப்படின்னு சொல்கிறானுங்க. எங்கள் தாயம் தெரிச்சு ஓடிட்டான், அந்த இடத்துலே இல்லை. இவன் ஏன்டி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கான்? அவள் யாரை போய் கிஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தல, வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே இருக்கிற 3 பேரும் அப்படியே ஓடிட்டானுங்க. இப்போ நீங்கள் பயங்கரமாக இழுத்து வச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த கிஸ் ரொம்ப நேரத்துக்கு போகுது. அந்த சைட் பிரின்சிபல் ரவுண்ட் வந்திருப்பாரு. அவரு நீங்களும் யூங்கியும் கிஸ் பண்ணுற பார்த்துட்டு மிஸ் யூங்கி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் அப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்து பிரிஞ்சு நீங்கள் அப்போ தான் முன்னாடி இருக்க பர்சன் யாருன்னே பார்க்குறீங்க. அச்சோ இவனா, நான் இன்னைக்கு செத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ அந்த பிரின்சிபல் மிஸ்டர் யூங்கி வயன் 2 பேரும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் நடு கிரவுண்டில், அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் கத்துறாரு. ஸோ இதெல்லாம் தூரத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நின்று அச்சோ பிரிஞ்சு சொட்ட மண்டை எதுக்கு இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாரும் போச்சு போச்சு எல்லாம் என்னால தான் பயன் பாவம், அது வந்து ஹிட்லர்கிட்டையும் அந்த சொட்டைக்கிட்டையும் மாட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கம் டு மை கேபின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பிரின்சிபல் செம்ம கோவமாக போயிட்டாரு. இப்போ நீங்கள் இவங்க பார்க்கவே இல்லை. போச்சு போச்சு, இன்னைக்கு நான் செத்தேன், என்னென்னலாம் பண்ண காத்திருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க உங்களை எதுவுமே சொல்லலை. அவன் அப்படியே போயிட்டு இருக்கான். அவன் பின்னாடி நீங்களும் போயிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்களும் இவங்கியோ பிரின்சிபலோட கேபினில் அப்படி நின்றுட்டு இருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் நல்லா நிமிரவே இல்லை. அந்த பிரின்ஸ் வாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்கு. என்ன நீங்கள் ஸ்டூடெண்ட்டு ப்ரொஃபஸர் தானே, எப்படி நீங்கள் கிஸ் பண்ணலாம், அதுவும் நடு கிரவுண்டில் யாராவது பார்த்துட்டு இருந்தாங்க என்ன ஆயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் இவங்கியும் கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்காரு. வயன் நீ உன்ன மாதிரி ஒரு பொண்ணை என்னோட இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்ததே இல்லை. எங்கே உன் கூட ஒன்று 4 சுத்துமே, அதுங்களை காணோம். எனக்கு தெரிஞ்ச அதுங்க தான் அந்த மாதிரி ஏற்றி விட்டுருக்கும். வெயிட், ஐ வில் கால் யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவர் உங்கள் அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணிட்டாரு. நீங்கள் அப்படியே திரும்பி அந்த பிரின்ஸை பார்த்துட்டு அப்படியே திரும்பி இவங்கியே பார்க்குறீங்க. இவங்கி அப்படியே அமைதியாக நின்றுட்டு அவன் பல்ல கடிச்சு நின்றுட்டு இருக்கான். அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. போச்சு போச்சு, நான் இன்னைக்கு செத்தேன், அம்மாவெல்லாம் இதுக்கு கூப்பிட்டுறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. ஒரு ஃபியூ ஹார்ஸ் நீங்கள் அப்படியே இன்னும் அங்கே தான் நின்றுட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கதை வச்சு கேட்டுட்டு இருக்கானுங்க. என்னடா ஒரு சவுண்டு கேட்க மாட்டேங்குது, என் பாவம். இங்கே தாயும் அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நகத்தை கடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். டேய் உனக்கு என்னடா ஆச்சு? என்ன ஆச்சா, ஏன்டி இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்க கத்துறான். ஏண்டா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க ஒரு மாதிரி அவனுக்கு படப்படன்னு இருக்கு. கையெல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் தயங்கையும் ரூமையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இப்போ உங்கள் அப்பா அம்மா அப்படியே உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. தாயும் எதுக்கு இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, போச்சு போச்சு ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயங்க அப்படியே நின்றுட்டு இருக்கான்.
அப்பா அம்மா அப்படியே உள்ளே போகிறாங்க. நீங்கள் உங்கள் அப்பா அம்மா பார்த்தோன்னே அப்படியே திரும்பி சுகாவை பார்க்குறீங்க. சுகா எதுவுமே பேசலாம், அவன் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. ஸோ இப்போது உங்கள் அப்பாவும் அம்மாவும் சுகாவையும் உங்களையும் மாறி மாறி பார்த்துட்டு அப்படியே பிரின்சிபலை பார்த்துட்டு, சொல்லுங்கள் சார், நாங்கள் தான் என்னோட பேரண்ட்ஸ். யூ மே டேக் யூர் சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபலும் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மாவும் அப்படியே பிரின்சிபல் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்களும் இவங்கியோ அப்படியே பின்னாடி நின்றுட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படியே இவங்கியோ மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கீங்க. இவங்க உங்களை ஒரு தடவை கூட திரும்பி பார்க்கல. சார் என்னாச்சு, ஏன் சடனாக கூப்பிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா கேட்குறாரு. உங்கள் பொண்ணு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்களோட ஹிஸ்ட்ரி வரலாறு எல்லாத்தையும் செம்மையாக வச்சு சூப்பராக சொல்கிறாரு உங்களை பற்றி. உங்கள் அப்பாக்கா செம்ம காண்டாகுது. உங்கள் அம்மா அப்படியே திரும்பி உங்களே இவங்கியும் மாறி மாறி முறைச்சிட்டு இருக்காங்க. போச்சு இன்னைக்கு நான் செத்த இருக்குடி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோலியா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை திட்டிகிட்டு இருக்கீங்க. இருக்கு அவளுங்களுக்கு என்ன எப்படி வந்து நிற்க வச்சுட்டாங்க. நான் அப்போவே சொன்னேன் நான் கேட்டாளுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுத்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பிரின்சிபலா கடைசியாக நீங்களும் இவங்க என்ன பண்ணீங்கன்னு வரையும் சொல்லிட்டாரு. உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இப்போ என்ன பேசுறதுன்னே தெரியல. சாரி சார், இனிமேல் நான் நடக்காத மாதிரி பார்த்துக்கிறேன். என்ன நடக்காத மாதிரி பார்த்துக்கிறீங்க? ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் தானே, எதுக்கு இவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க? இதோ யாராவது பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் கத்துறாரு. சார் நான் அவகிட்ட பேசிக்கிறேன் சார், நாங்கள் பார்த்துக்குறோம் சார். இப்போ நாங்கள் அவனை கூட்டிகிட்டு போகலாமா? யாராருமா கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துருக்காரு. இப்போ உங்கள் அப்பாவும் அம்மாவும் வாயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பல்ல கடிச்சு அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே வெளியே போயிட்டு பின்னாடி திரும்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து அப்படியே முறைச்சிட்டே போகிறீங்க. அங்கே தாயவங்க அங்கே இல்லவே இல்லை. நீங்கள் தாங்க தான் ஃபஸ்ட்டு தேடுறீங்க, அவன் அங்கே இல்லவே இல்லை, தெரிச்சு ஓடிட்டான். இப்போ உங்கள் அப்பா அம்மா 2 பேருமே ஒர்க் பண்ணுறவங்க தான். ஸோ உங்களை கண்டுக்காமல் அப்படியே இறக்கி விட்டு போயிட்டாங்க. நீங்கள் அப்படியே இறங்கி அந்த போகிற காரையே பார்த்துட்டே இருக்கீங்க. போச்சு இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே அங்கே இருக்க சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்க ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இப்போ டிவி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு டைம் ஆக கொஞ்சம் அப்படியே பயமாக ஆகுது. ஸோ இப்போது ஒரு 3:30 4 o'clock இருக்கும். நீங்கள் அப்படியே உங்களோட ட்ரெஸ்ஸை போட்டு பிசைஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி நர்வஸாக உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போது ஒரு பர்சன் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வந்து நிற்கிறாரு. நீங்கள் அவ்வளோதான், போச்சு வந்துட்டான், நான் செத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்த்தோன்னே அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டீங்க. அப்படியே உங்கள் கையெல்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. அதை போட்டு அப்படியே பிசைஞ்சிட்டே நின்றுட்டு அவரை பார்க்கவே இல்லை. நீங்கள் தலையை அப்படியே கீழே குனிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. அவர் உங்களையே பார்த்து அப்படியே முறைச்சிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு உங்கள் ஐஸை மட்டும் அப்படியே அப் பண்ணி பார்க்குறீங்க. போச்சு பார்க்குறோம், இன்னும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே புலம்பிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. அந்த பர்சன் அப்படியே ஸ்டெப்ஸு உங்கள் முன்னாடி ஒன்றா வச்சு வந்துட்டு இருக்காரு. ஐயோ போச்சு வரானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே சோஃபா தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே அந்த பர்சனை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த பர்சன் என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து அது என்ன அது வந்து போயின்னு எனக்கு புரியல வயன், எனக்கு புரியல. காலேஜில் என்ன பண்ணிட்டு இருந்தா? அது யோங்கி, அது நான் எதுவும் பண்ணலையே. எதுவும் பண்ணல? எதுவுமே பண்ணல அப்படி தானே? ஆமாம், நான் எதுவுமே பண்ணல. இங்கே பாரு வயன், உன் மேலே நான் செம்ம கேனில் இருக்கேன். உன்னை யாருடி அந்த மாதிரி யாரெல்லாம் பண்ண சொன்னது? எவன் பண்ண சொன்னது? அது தேங்க பண்ண சொன்னான். என்ன தாயவங்க? அவன்கிட்ட நான் கேட்டேனே, டோலியோ கார்த்திகா ஜிம்மின்னு தான் சொன்னான். தாங்க வேணான்னு சொல்லியிருக்கான். ஐயோ அவன் இல்லை தாங்கடம் பண்ண சொன்னானா? நான் தாங்க கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சுகா
தாங்குக்கு தான் கால் பண்ணுறான். தாயும் அவங்க அந்த ஃபோனை பார்த்தோன்னு ஐயோ இவன் எனக்கு கூப்பிடுறான், போச்சு போச்சு என்னத்தை போட்டு விட்டான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாயாங்க ஃபோன் எடுத்துட்டு ஹலோ அண்ணா. இங்கே பாரு தாயாங், சும்மா வளைஞ்சிட்டு இருக்காம காலேஜில் என்ன நடந்துச்சுன்னு இப்போ சொல்கிற, அப்புறம் 2 பேத்துக்கும் இன்டர்னலில் கை வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறான். இல்லை இல்லை நான் சொல்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலேஜில் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். ஜுகாக்கா செம்ம காண்டாயிடுச்சு. சரி தாயம் நீ ஃபோனை வை, இப்போது உன் ஃப்ரெண்டு 2 நாளைக்கு லீவு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா ஃபோனை வச்சுட்டான். உடனே தாயம் போச்சு போச்சு என் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ தாயாங்க முன்னாடி 3 பேரும் வாயை பொலந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. டே தாயாங்க, இப்போ ஃபோனில் பேசினது யாருடா? சுகா ஷேரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறான். ஆமாண்டா, அப்போதுக்கு என்ன அப்போ? அப்போ வாயண்ணா. வாயினும் அவர் வீட்டில் தான் இருக்காங்க. அவர் வீட்டில் தான் இருக்காங்களா? ஏன்னா நான் மரியாதைலாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறான். ஆமாம், சுகா எனக்கு அண்ணா, அப்போ அண்ணா ஒய்ஃப் அண்ணின்னு கூப்பிட்றாம அவர் எப்படி கூப்பிடுவாங்க? ஏன்னா அண்ணியா? புரியல எனக்கு, எங்கேயோ இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறான். அப்போ டோலியா என்னது? அப்போது அந்த ரசகுல்லா போச்சோ, அப்போ இவங்க எனக்கு இல்லையா போச்சு என் க்ரஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு அவ உட்காந்துருக்கா. என்னது க்ரஷ்ஷா? டி அவன் நம்ம ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டுடி, இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறா. இவங்க 3 பேருக்கும் ஒரே மாதிரி குழப்பமாக இருக்குது. டேய் என்னன்னு சொல்லித்தரடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறா. இங்கே பாருங்க, சுகா என்னோட அண்ணா, கூட பிறந்த அண்ணா. அவளுக்கும் வயனுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆகி ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு. என்னது? அதனால தான் அப்பப்போ வயன் என் மேலே கோவமாக இருந்தாலாம். அவனை க்ரஷ்ஷு, அவன் அழகா இருக்கான்னு சொல்லும் போதெல்லாம் என்னை அடிப்பா. நான் கூட அவளுக்கும் க்ரஷ்ஷு தான் போலன்னு நினச்சேன். போச்சு. டேய் அப்போ நீ வாட்டுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டான், அவர் எங்களெல்லாம் பார்த்து என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு டோலியாவும் கார்த்திகாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அது உங்கள் பாடப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தாயாங்க அப்படியே படுத்துட்டான். இப்போ இந்த சீன் கட் பண்ணி இப்போது இவங்கி தான் அப்படியே அவங்க முன்னாடி அவனோட டயர் லூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். நீங்கள் அந்த சோஃபாவில் ஒரு மாதிரி சாஞ்ச மாதிரி பயத்தோடு உட்காந்துட்டு இருக்கீங்க. இவங்கியா நான் எதுவும் பண்ணல, இவங்கியா நான் வேணும்னு பண்ணலடா. வேணும்னு பண்ணலையா? அப்போது அந்த இடத்துல யார் வந்திருந்தாலும் நீ கிஸ் பண்ணியிருப்ப, அப்படி தானே? அப்படிலாம் இல்லை. இவன் இப்படி கேவலமான கொஷின்லாம் கேட்குறான், நான் எப்படி பதில் சொல்கிறது? அப்படிலாம் இல்லை இவங்கயா. அப்புறம் எப்படி மேடம்? யார் இருந்தாலும் அந்த இடத்துல கிஸ் பண்ணியிருப்பீங்க, அப்படி தானே? இல்லை, தூரத்தில் ஒரு உருவம் நன்னு வந்துச்சு. சரி யாராக இருந்தால் என்ன அப்படின்னு தானே? ஓ யாராக இருந்தால் என்ன? நான் எடுத்து வச்சு கிஸ் பண்ணக்கப்புறம் இந்த லிப்ஸை எங்கேயோ டேஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னு அப்போவே நினச்சேன். ஓ இது வேற நீங்கள் நினைப்பீங்களா? அப்போது என்னோடய கிஸ்ஸு, என்னோடய லிப்ஸ்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆனதே கிடையாது, அப்படித்தானே? அதுப்படி என்ன விட்டுடி இன்னொருத்தனை கிஸ் பண்ணுவேன்? ஐயோ இல்லை இவங்கியா மூடுறியா அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ இவங்கி அப்படியே அந்த சோஃபாவில் அவங்க மேலே அப்படியே லேண்ட் ஆன மாதிரி ஒரு கால் கீழே, இன்னொரு கால் அப்படியே மடித்து அப்படியே அந்த சோஃபாவில் இன்னொரு பக்கம் நீங்கள் சுகாவோட 2 காலுக்கு நடுவில் இருக்கீங்க. உங்களை அப்படியே பக்கத்தில் அவங்களோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். நீங்கள் இவங்க என்ன பண்ண போகிறேன்? என்ன பண்ண போகிறேன்னு உனக்கு தெரியாதா? இன்னைக்கு நீ பண்ண பண்ணுக்கு இன்னைக்கு உனக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுத்து ஆகணும்டி. இவங்கயா வேணாமே ப்ளீஸ், நாளைக்கு நான் காலேஜ் போகணும், காலேஜ்லாம் அப்புறமேட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை அந்த சோஃபாவில் கீழே படுக்க வச்சுட்டு அப்படியே அவன் உங்கள் மேலே ஓவர் ஆகுறான். ஓவர் ஆகிட்டு அவன் டையை உங்கள் 2 கையிலையும் கட்டிட்டு அப்படியே தலைக்கு மேலே பின் பண்ணுறான். யோங்கி பேபி ஆனாண்டா ப்ளீஸ். பேபியும் கிடையாது, கீபியும் கிடையாது. இன்னைக்கு நான் பண்ணுற செயலில் என்னை தாண்டி
நீ எப்படி அந்த டாரை ஒத்துக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். யோகிச்செல்லாம் ப்ளீஸ்டா என்னை விட்டுடா, எனக்கு காலேஜ் இருக்குடா. காலேஜுக்கெல்லாம் ஒன்றும் போவேணும், 2 நாள் உனக்கு லீவு. நானும் லீவு சொல்லிட்டு வந்துட்டேன். இதை எப்படா பண்ணேன்? அதெல்லாம் அப்படி தான் பண்ணேன். இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்களோட லிப்ஸை அப்படியே கேப்சர் பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, பட் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதான். எங்கேயோ எங்கேயோ இங்கே கடிக்காதடா, இங்கே வலிக்குது. இப்போ அப்படியே அவன் கிஸ் பண்ணிக்கிட்டே உங்கள் ஷர்ட்குள்ளே அப்படியே கை விட்டு உங்களோட ப்ரௌட ஹூக்ஸ் அப்படியே கலட்டி உங்கள் ஷர்ட்டையும் ப்ராவையும் அப்படியே கலட்டி அந்த லிவிங் ஏரியாவில் தூக்கி வீசுகிறான். நீங்கள் இவங்கயா நம்ம லிவிங் ஏரியாவில் இருக்கோம், இவங்கயா ப்ளீஸ்டா நம்ம ரூமுக்கு கூட போகலாம். நோ பேபி, நான் ஒரு நாள் கூட சோஃபாவில் ட்ரை பண்ணதில்லை, இன்னைக்கு சோஃபாவில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்கியாமல் உன்னோட ஷர்ட் அப்படியே கலட்டி தூக்கி வீசிட்டு நீங்கள் 2 பேருமே அப்படியே பேர் பாடியோடு இருக்கீங்க. இப்போ இவங்கியா அப்படியே உங்களோட நெக்கு உங்கள் ஷோல்டரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமா கிஸ் பண்ணிக்கிட்டே வரான். இன்னும் உங்களோட ஹேண்ட் அப்படியே டை ஆகி தான் இருக்குது. இவங்கியா அந்த ஹேண்டையாவது கழட்டி விடு. நோ, ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் ஒவ்வொரு இடமா அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே பைட் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ப்ளஷராக இருக்குது. ஸோ இப்படியே கொஞ்ச நேரம் ஸ்கிப் ஆகுது. இப்போ யூங்கியா உங்களை பார்த்துக்கிட்டே அப்படியே இன்சர்ட் பண்ணுறான். நீங்கள் யூங்கியா ப்ளீஸ் டூ ஸ்லோ. முடியாது, எனக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, ஸ்லோவெல்லாம் பண்ண முடியாது, புரியுதா? நீ எந்த ஹொத்தப்டி நீ மற்றவங்களுக்கு கிஸ் கொடுக்கலாம். இவங்கயா இங்கே ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கு. இவங்கயா நம்ம ரூமுக்கு போகலாம். நோ, ஐ வில் டூ ஹியர் ஒன்லி. இவங்கயா வலிக்குது, ப்ளீஸ் டூ ஸ்லோ. இங்கே பாரு, என்னால் ஸ்லோவெல்லாம் பண்ண முடியாது. நீ எந்தடி ஹொத்தப்டி, நீ வேற ஒருத்தர். நான் உனக்கு தானே இவங்க கிஸ் பண்ண. எனக்கா இருந்தாலும் இப்போ அந்த இடத்துல நான் இல்லைன்னா யாருக்கு கிஸ் பண்ணியிருப்பேன். இவங்க வலிக்குது. இங்கே பாரு, யோர் மைன், புரியுதா? நீ எனக்கு மட்டும்தான், வேற யாருக்காவது போய் கிஸ் பண்ணு, அப்படியே ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்கியா அப்படியே உங்களுக்கு ப்ளஷர் கொடுக்குறான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் 2 பேரும் செம்மையாக மோன் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த குட்டி சோஃபாவில். ஆடைகளை தூரவிடு, ஆசைகளை சேரவிடு, முத்தம் பொண்ணு அதில் 2 அந்த போதையில் மறக்கும் காலம் 3 ஒன்னு அது தேனி 2 என்னை கொட்டும் நாளே ஹனிமூன்.